வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு எக் புச்சி தோசைன்னு சொல்லிட்டு என் மாவன் வந்து சுட்டு தந்தா பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி நொறநாட்டிய வேலையெல்லாம் அவன் நல்லா தான் பார்ப்பான். ஆனால் ருசி வந்து நல்லா தான் இருக்கும். நம்மனா 2 தோசையை ஊற்றினோமா, சட்னியை முக்கினோமா, தின்னோமான்னு தூரம் நவுண்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வச்சுட்டு எனக்கும் அப்பாவுக்கும் முட்டை அவிச்சிட்டேன். தொடுகறி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்சா, அவள் வந்து முட்டை அவிக்க வேண்டாம், எனக்கு வந்து முட்டை திருப்பி செஞ்சுட்டா அப்படின்னா, அதனால் அவளுக்கு முட்டை திருப்பியே போட்டு கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நேற்று நடந்து கூத்து. ஒரு மனுஷிக்கு கஷ்டம் வரலாம், ஆனால் இவ்வளோ கஷ்டம் வரக்கூடாது பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் போட்டோன்னா பாத்ரூமில் தான் அந்த குழாயில் வந்து வாஷிங் மிஷின் தண்ணி போகிற மாதிரி விட்டுருப்போம் பார்த்துக்கோங்க. அது என்னன்னு தெரியல, ஏன் நேரமாக என்னன்னு தெரியல, காற்று அடித்தது குழாய் வந்து வெளியே வந்து விழுந்திருக்கு போல். இதை நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் 3 பேர் உட்காந்து பழக்கம் விட்டுட்ருக்கோம். அப்போ என் மாவ சொன்ன, ஏமா அந்த ரூம்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னால, என்னது தண்ணி வருதான்ட்டு போகிறேன். என்னமோ இந்த அழகர் ஆற்றுல இறங்கின மாதிரி தண்ணி கட்டி கிடக்கு. நான் என்னமோ அழகர் ஆற்றுல இறங்கின கதையாக போய் அந்த ரூமில் இறங்குதை பார்த்துக்கோங்க. ஐயோ, இந்த தண்ணியை ஃபுல்லாக இப்போ என்ன செய்றதுன்னு தெரியாமல் பக்கெட்டில் உட்காந்து கோரி ஊற்றுன்னு 4.5 பக்கெட் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. என் குறுக்கே ஒடிஞ்சு போச்சு, அவ்வளோ தண்ணி. அப்புறம் என் மாவு வந்துட்டு ஏமா நீ தள்ளுன்னு சொல்லிட்டு அவள் பாவம் பார்த்து ஒரு பக்கெட்டு கோரி ஊற்றுனா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சோன்னே கொண்டு போய் மச்சியில் போய் காய போட்டுட்டு தான் வந்தேன். அவ்வளோ வெயில் அடிச்சுது. போட்டுட்டு கீழே தான் இறங்கி வந்திருப்போம். ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளோ பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே கிளைமேட்டு மாறி பாருங்கள், எப்படி மழை ஊற்றுது. காற்று மழையை பார்க்கணும், அப்படி ஒரு மழை. இதில் போய் எங்கே துணி எடுக்க, சும்மாவே தண்ணி கோரி ஊற்றியே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. துணியெல்லாம் நனைஞ்சி தொப்புன்னு ஆகிட்டு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.